ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா மாதம் ஆச்சுன்னா எனக்கு பணம் கட்டு. ஒரு மாசம் கடந்து போச்சுன்னா அடுத்த மாசம் ஆரம்பத்துல எனக்கு பணம் கட்டு. அதெல்லாம் சொல்லிய 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்தும் போல மாசமான பணத்தை கட்ட சொன்னான். என் தங்கச்சி மாசமான தான் நான் பணத்தை கட்டுறதுக்கா. இப்ப என் தங்கச்சி மாசமான தான் பணத்தை கட்டுறதுக்கா. இப்ப நீ என்ன சொன்ன அவன் என்ன சொன்ன? அவன் சொன்னது மாசம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா பணம் கட்ட சொன்னான். நீ என்ன சொல்ற? அவன் ஒன்னாம் தேதி எங்க சொல்லிய சொல்ற மாசமான பணத்தை கட்ட சொன்னான். மாசமா முடியாது பணம் வாங்க முடியாதுயா. நான் வேலைக்காலே மூலக்காரன். என்ன சொல்ற? எப்ப மாசமான பணத்தை கட்ட சொன்னானோ அப்பயே கூடுமையா மாப்பிள்ள வண்டி கேட்டானே என்னடா பண்ணுது ஏறா பணம் சுத்தி சுத்தி வர யாரும் பணம் தர்ற வாடா காணும். அந்த டைம்ல கூப்பிட்டு சொன்னாங்க செஞ்சில அருமையான வார்த்தை. 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமோலாம் மாசமான பணத்தை கட்ட சொன்னான். பைக் கிடைக்காரன் நானும் போனோம் பொட்டிக்காரன் 2000 ரூபாய் வேணா வண்டி ஏத்த திருமணத்தை முடிச்சு அனுப்பிச்சிட்டேன். மறாவது மாசம் ஒன்னா நினைவு நிக்கிறான் பணத்தை கட்டுறேன். சொன்ன வார்த்தை என்ன? 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமோலாம் மாசமான பணத்தை கட்ட சொன்னான். கல்யாணம் போய் மாசமாயி போச்சு ஒன்னா தேதி வந்து நிக்கிறான். ஏன் கேக்குறாங்க? எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா மாதம் ஆச்சுன்னா எனக்கு பணம் கட்டு. ஒரு மாசம் கடந்து போச்சுன்னா அடுத்த மாசம் ஆரம்பத்துல எனக்கு பணம் கட்டு. அதெல்லாம் சொல்லிய 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமோல மாசமான பணத்தை கட்ட சொன்னான். என் தங்கச்சி மாசமான தான் நான் பணத்தை கட்டுறதுக்கா. இப்ப என் தங்கச்சி மாசமான தான் பணத்தை கட்டுறதுக்கா. இப்ப நீ என்ன சொன்ன அவன் என்ன சொன்ன? அவன் சொன்னது மாசம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா பணம் கட்ட சொன்னான். நீ என்ன சொல்ற? அவன் ஒன்னாம் தேதி எங்க சொல்லிய சொல்ற மாசமான பணத்தை கட்ட சொன்னான். மாசமா முடியாது பணம் வாங்க முடியாதுயா. நான் வேலைக்காலே மூலக்காரன். என்ன சொல்ற? எப்ப மாசமான பணத்தை கட்ட சொன்னானோ அப்பயே கூடுமையா தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணுவான். நானு ஒரு கூட போற அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி விட்டு அவன் பிறகுற குழந்தைங்களுக்கு நம்ம தாய் மாமனாலும் அந்த குழந்தை மடிமலை உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு காது மூக்கல குத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆம்பளை அதை விட்டுட்டு பைக் கடைக்காரன் கடங்க போறான்னு சொல்லிட்டு கூட போற தங்கச்சியை கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி விட இனிமே பந்து வாங்க முடியாது. நீ மடி மேல உட்கார வச்சு காது குத்துறோம். அதுக்கு நான் வருஷம் கம்முல போனேன் மூக்கச்சு போனேன். அதனால ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஒரே முடிஞ்சு போச்சு. பணம் கொடுத்துங்க. அப்ப பணம் கொடுத்துங்களா அந்த 3 லட்சம் வாங்கிட்டு அதுவும் என்ன வந்து வீட்டான வந்து பணத்தை கேட்டீங்கன்னா எங்க மனோ கம்பெனி ஆசிரியர் பெருங்குட்டூர் கங்கா. நான் மானங்கட்ட பெருங்குட்டூர் கங்கா. யார் மானங்கட்ட? நானு சுத்தமா லக்காடி பையன். அப்படியே எழுதி கொண்டாடி கை பூச்சி வச்சுட்டாருன்றோம். அப்ப நான் பண்ணுவேன். நான் வந்து பணம் கேட்டான் உன் முன்னாடி கை பிடிச்சிட்டு சொல்லுவேன். ஆமா முதலாளி இருக்கிறாரு ஐயா அவரை அனுப்புற. அப்ப என்ன பண்ணுவேன்? முதலாளி அனுப்புறியா? உனக்குதான் ஒரு ஆப்பு வச்சேன். அவருக்கு 2 ஆப்பு வைப்பேன். எங்க அம்மாவையும் சேர்த்து கை பிடிச்சிட்டு 2 பேரும் விடு. ஆமா உனக்கு பைக் வாங்குறது 2000 ரூபாய் யாருக்கிட்ட வாங்கினா? யாரு? அந்த வண்டி கடைக்காரன் கொடுத்தாங்க. போட்டிக்காரன் அனுப்புறான். யாரா? அவங்ககிட்ட போட்டிக்காரனா? அவன் கட்டி வாங்கி தான் நின்றுவான். ஒரு சின்ன கதையை இருந்தாலும் பரவாயில்ல. நீ ஒரு விளையாட்டு கருவி. விட்டால் இந்த மணிபுரி நாட்டு மக்கள் முகத்தில் இருக்கணும். அது யாரு விடுக்கணுமே? அதே நேரத்தில் இவங்க சிரிக்கணும். அது யாரு விடுக்கணுமே? இப்ப நம்ம 2 பேருடைய கடமை.
மனதில் வெயிலோட்டி நீதி நேர்மை தவற நாட்டு மக்களுக்கு புரியலாமல் கண் எப்படி இமை காத்திருந்தோ அப்படி காத்திருந்த நாட்டு மக்களை நாட்டு மக்களுக்கு குறைந்தால் மனந்தாங்க இருந்தாலும் இலக்கம் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு 2 மயிலை செல்வங்கள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. ஆண் மகளுக்கு எகில அரசு என்று பேர் சொல்லி மகளுக்கு ஆனந்தி என்று பேர் சொல்லி என் உடன் தங்கை ஒவ்வொரு தங்கை திருமணம் செய்து கொடுத்து ஒரு பெண் குழந்தை அவன் இறந்து விட்டார். இறந்து விட்ட பிறகு என்னுடைய தங்கை மகளை எகில அரசு என்று பெயரோடி நீதி நேர்மை தவறாக மாற்றுவார். இருந்தாலும் மலர் சந்திக்க யாருக்கா எத்தனை பொண்டாட்டி விடுவியா? தெரியாட்டாங்க எத்தனை பொண்டாட்டியா? 3 பொண்டாட்டி. உண்மையை சொல்லு, மானம் போயிட்டா? 3 பொண்டாட்டி விடுங்க. அந்த 3 பொண்டாட்டிக்கு ஒரு ஒரு பூ வாங்கி கொடுத்துருப்பியா? சரியா? உங்க பொண்டாட்டி என்னென்ன ஊர்ல இருக்கிறாங்க? எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க? ஓச்சேரி, சரியா? கேவலுக்கு யாரு? அதான் பஸ்டா? சரி, நீ எங்கன்னா எதனா வச்சுக்கிறா? இந்த மாலை வாங்க நானே கவலைப்படல. சரிப்பா, சரி இருக்கட்டும், பரவாயில்ல. நான் வெளியே வைக்கலாம்னு சொல்றேன். சரியா? நீ மையால நீ உங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குற. அந்த பூ வாங்கி கொடுத்தாக்கா உனக்கு அந்த அருமை பெருமை தெரியும். இந்த மாலையை வாங்குறதுக்கு இந்த ஊருக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிலுவாட்டுன்னு வந்து உதறி கடாச்சிட்டாடா பாவி. ஒரு மாலை என்ன 300 ரூபாடா பாவி. என்ன இருக்குதா? என்னதான் இல்ல மாலை கட்டின ஒழுங்கா கட்டினா பூ எப்படி அப்ப எப்படிதான் கட்டுறதா? நார்ல கட்டிக்கிறான். நார்ல கட்ட வேலையில கட்டுறதா? கட்டு கம்பியில கட்டினா கட்டு கம்பியில சண்டை வேலை செய்யணும்னா ஏண்டா பொருள்கிட்ட மாலை கொடுத்தா என்ன செய்யும்? அது பிச்சு போடும். தப்பா நினைக்காத. மாலை ஒழுங்கா கட்டலாமா? கட்டுவாங்க. அண்ணன் கூப்பிட்ட அவசரத்துல வர மாலை எத்தனை வர முடியும்? ஒதுங்க அப்படியே கை காலு இது மாதிரி ஒதுங்கி போச்சு. எதுக்கு ஒரு என்ன ஒதுங்கு எல்லாம் இல்லாட்டா திருமணம் நடந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகி போச்சு. எனக்கு பசங்களும் கிடையாது, குட்டிங்க. நான் சொல்றேன் பசங்க குட்டி வேற. பசங்க ஆம்பளை பசங்க, குட்டி பொம்பளை பசங்க. பசங்களே கிடையாது. அதான் பராத்துக்கிறேன். முருகா அறுபடையானே பழனி ஆண்டவா திருத்தணி முருகா, ஏதோ ஒரு அணைத்தாலே ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை பிறந்த அது குழந்தை பிறந்த நடக்க தருவார் இருக்கும் பொழுது நடந்தே உன் சன்னிதானம் கூட்டிட்டு வந்து குழந்தை நடந்தே கூட்டிட்டு வந்து உன் சன்னிதானத்துல பெரிய உண்டி அத 6 முறை சுத்தி அந்த உண்டியில ஆமா 6 முறை சுத்தி வந்து குழந்தை அவன் கையால உண்டியில கிட பணத்தை வாரிக்கிட்டு வந்து ஏண்டா எல்லாம் உண்டியில போட்டு வருவாங்க. நீ உண்டியில இருந்தே எடுத்து வரீங்களா? நீ எப்படியாப்பட்ட நம்மளே போட்டுருந்தா எப்படி 1 வருஷம் வாரிக்கிட்டா வாயா நீ வருவேன். பிறகு நல்ல நேரம் அந்த ஆண்டவன் கடா 2 ஆம்பளை பசங்க. ரெண்டு பேர் சரிடா நல்ல அருமையா சக்க சவேன்னு போட்டாங்க 2 பசங்க. குழந்தைங்க நல்லா அப்படியே வந்துருக்கிறாங்க. பேர் வைக்கணும். முண்டாட்டி கூப்பிடுறான் மாமா மாமா எங்க முண்டாட்டி கூப்பிடுறான் மாமா போய் நெச்சிமா இருக்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துருவான். இங்க நெச்சிமா வீட்டுக்கு போறேன். அவராண்ட போறேன். ஐயா பசங்களுக்கு ஜாதகம் எழுதணும்னு சொன்னேன். ஜாதகம் எழுதி கொடுத்தா அருமையா இருக்கு. ஆமாங்க பசங்க வளர 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 மேல போவானுங்க. எங்க
ஃளைட்ல போயிட்டு மேல் மேல் படிப்பு ஆ. சரி 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 அது போவாங்க படிப்பாங்க ஆ. சரி அது முடிஞ்சு போச்சு ஆ. பசங்க பேர் வைக்கிறேன் மிச்சதெல்லாம் 4 பேர் கூப்பிடுவாங்க என்ன கூப்பிடுறாங்க ஆ. அப்படின்னு மறுபடியும் ஜாதகத்தை பார்த்தேன் சரி அருமையான பேர் என்னடா பேரு இந்த உலகத்திலேயே இந்த ஊர்ல யாருமே கூப்பிடாத பேர் அப்படியாப்பட்ட பேர் என்னடா பேரு அருமையான பேர். சொல்லதான் தெரியும் பெரியவன் பேரு நீ லூசு யார் லூசு யார் லூசு யார் லூசு பேரு பெரியவன் பேரு நீ லூசு டேய் தமிழ்நாட்டுல யாருமே இருக்கலடா நீ மட்டும் தான் வச்சு இந்த பேரை ஜாதகத்துல வந்து பேரு பெரியவன் பேரு நீ லூசு சின்னவன் பேரு நான் லூசு சரி உங்களுக்கு எப்படி வச்சுக்கிற பேரு பெரியவன் நல்லா வளர்ந்து வாழ்க்கை சாதிப்பான் அப்படியா ஆமா. சரி கை வேலை புடுங்கி செய்யற அளவுக்கு ஆயிட்டேனா பையன்கிட்ட ஒரு 150 ரூபாய் கொடுத்தேன் டேய், டேய், டேய் நை நை நான் கடைக்கு போய்டா ராத்திரி எல்லாம் ஜாட்டி அடி வாங்குது எதுக்கு கொடுத்தாரு நான் சொல்றது கேளு ஆ. ராத்திரி எல்லாம் ஜாட்டி அடி வாங்கினேன் ஆ. படியில ஏறி இறங்கினேன் ஆ. காலெல்லாம் ஒரே அசதியா இருக்குது ஆ. உடம்பு வலிக்குது வலிக்குது. அதனால கடைக்கு போய் ஒரு போட்கள் வாங்கினான்னு கொடுத்தேன் ஏன்டா பசங்களாம் கொடுத்தானுங்களாமா மத்த கூட கொடுத்தா குச்சி கூடாது என்னடா சொல்ற என் பையன் அந்த மாதிரி ஆள் கிடையாது குடிக்க மாட்டா ஆ, நல்ல பையன் அந்த பழக்கம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. சரிடா சரிடா எட்டு போய் கொடுத்தான் கொடுத்தியா? 100 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டை வாங்கி சரி. வந்தான் அதுல பாதி சாப்பிட்டு மீதி என்கிட்ட கொடுத்துட்டான் ஆஹா. அப்படியா ஏடா இந்த வயசுல குடிக்கலாமாடா சரி பெரியவன் கடைக்கு போய்க்கிறான் நீ லூசு சரி சின்ன பையன் ஏன் கொடுக்குறான் இல்லையா ஆமா அவன் பேர் என்ன டேய் இது கூட தெரியாது எனக்கு 4 டேடா என்னதான் சொல்லிங்க டேய் நைனா நல்லா கேட்டுங்க பெரியவன் கடைக்கு போய்க்கிறான் நீ லூசு சின்ன பையன் ஏன் கொடுக்குறான் இல்லையா அவன் பேர் என்ன டேய் 4 யார் சரி, அவரே லூஸ் ஆயிட்டாடா ஏடா காலதமங்க எல்லாம் உன் கதையை சொல்லுங்க நான் யாரு நாட்டு மன்னன் டேய் இந்த மனித நாட்டை மாற்றாண்ட மலர்ல வேரோடி நீதி நேர்மை தவற மாற்றி போகுது நாட்டு மக்கள் குறை இருக்கிறார் நாட்டு மக்களை விளையிட்டு பார்த்தாலும் குறையை காண முடியாத ஆட்சியில அப்படிதான் ஏய் இருந்தாலும் எனக்கும் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிறகு 2 மயில செல்வங்கள் பிறந்தார்கள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அவன் மகனுக்கு எயிலான பேர் சூட்டினேன் பெண் குழந்தைக்கு ஆனந்தி என்னுடைய தங்கை மகளுக்கு ஜெயிலரசன் எயிலான பேர் இருந்தாலும் மகளும் அல்லது எங்கே தளபதி வேறுபடுத்து விட்டுவிட்டு காத்திருக்க தமிழ் வேந்தரின் பொழுது தாய் முதல்வனை தமிழக தலைவனை எட்டு திக்கும் வெற்றி விருந்து விட்டும் கற்றவனை மண்ணும் பெண்ணும் மாநில போட்டு வந்த தளபதி ரத்த கண்ணன் ராஜ்யம் தெரியுமா என்னுடைய மனைவி இருந்து 9 வருடங்கள் முடிந்து விட்டது இப்ப 10ஆம் ஆண்டு தொடங்குகிறது அந்த நினைவு நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்னுடைய மகள் சந்தத அளிக்க வேண்டிய பொறுப்பை மகாராணி இறந்து 10ஆம் ஆண்டு நினைவு நாள் விழா கொண்டாடுகிறோம். இதற்காக வெளிநாட்டு படிக்கிற இளவரசன் இளவரசி மன்னனுடைய தங்கை மகள் 3 வரவேற்க வேண்டிய பொறுப்பு எப்படி இருக்கணும் வான வேடிக்கை மாவில தோரணங்கள் என்ன விளக்கிகள் காரட்டப்பட்டை அடித்து என்பது மடமையடா வணக்கம் கற்பில் பிறந்த நாடு கண்ணகி பிறந்த நாடு நாவலரும் போட்டிய பொன்னாடு கற்களை எடுத்து அதை சிலையாக்கி தெய்வங்களாக்கிய சிற்பிகள் பிறந்த பொன்னாடு நம்முடைய நாடு அப்படி நாட்டிய ஒரு பகுதியான மணிபுரி நாட்டிலே ஒரு ஏழை குடியிலே பிறந்து ஆனந்தன் என்ற பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன் எனக்கென இருப்பது ஒரு அன்பு தங்கை குணவதி எனக்காக வழிமேல் நுழைத்து காத்துக் கொண்டிருப்பாள் என் தங்கையை பார்க்க வேண்டும் ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும் கந்தன் பரமனுக்கு சிவகுருநாதன் தாயா காதலியின் சக்திதானே வந்து மிக நேரமாகிவிட்டது எனக்காக தங்கை
உனக்காக காத்து கண்டிருப்பாள் தங்கச்சி குணவதி. குணவதி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா நானும் வேலைக்கு போனோமா போன இடத்துல எங்கேயுமே வேலை கிடைக்கலையா? அப்படி என்ன மனவருத்தமா இருக்கு. என்ன செய்வது? ஆமாமா எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் உன்னை மலர்ந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த கவலை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்குமா தங்கச்சி. அப்படி என்ன உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிற போல இருக்கு. ஆமாமா அது மட்டுமல்ல சொல்லுங்க தங்கச்சி, உனக்கு ஒரு நல்லது ஒரு மனநலனை தேடி உனக்கு மனமுடிவு பார்க்க வேண்டும் என் மனதில் ஆசையம்மா. திருமணம் சொல்றீங்க. நான் திருமணம் செய்துட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா உனக்கு சமைச்சு போட யாருன்னா இருக்காங்க. என்னமா இது கதையா இருக்கு. எனக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காக
உன் திருமணத்தை தள்ளி வைக்க முடியுமா? தங்கச்சி, உனக்கு திருமணம் செய்த பிறகு எனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேடி நானும் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். இது வழக்கதானம்மா தங்கச்சி. நாம் தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எப்படியெல்லாம் சீர சிறப்போடு வளர்த்தெடுத்து வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை பிரிந்து எப்படி என்ன நான் தன்னும் தனியாக மன வருத்தமா இருக்கேன். தங்கச்சி, மதிப்பிட்ட பொண்ணையும் மதிப்பிட்ட பெண்ணையும் எப்பொழுதுமே அடுத்த வீடு ஒப்படைக்க வேண்டுமா கால நேரத்தோடு. தான் சொல்கிறேன்மா, கால நேரத்தோடு உனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும். அண்ணா, திருமணத்தை பத்தி பிறகு பேசலாம். அப்படியா? ஆமா, இப்பொழுதே நான் முருகன் ஆலயம் செல்ல போகிறேன். முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு திருமணத்தை பத்தி பேசலாம். நீங்க வேலை தேடி போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. உனக்காக சமைச்சு மறந்துட்டு உன்னை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று அவளோடு வருகிறேன். பாலத்தில் ஒரு வெண்ணிலா, ஒரு கருப்பு நிலா, காவியத்தின் வெள்ளை நிலா, வார்த்தையிலே ஒரு மட்டை நிலா, கள்ளமெல்லாம் ஒன்னுள்ளும் கல்லாய்க்கு என்னுள்ளும் காணவில்லை என்னுள்ளும் கலங்கிப்போடு ஒன்றுள்ளும் அழகி சேர்த்து என்னுள்ளும் அன்பை சேர்த்து கொள்ளும். நான் பறக்க நினைக்கின்றேன் மாநிலே, அப்படியே மழங்கி மீதுட்டு மலையிலே கதலிக்க சொல்லுது. அப்படியா இருக்கட்டும் மாமா. என்னை பற்றி நீங்க கூறிட்டீங்க, என்னை பற்றி நான் சொல்ல வேண்டாமா? எப்படி தெரியுமா?
வேண்டும் என்று ஆசையா வருவது தெரியுமா? எதற்காக? என்னுடைய தாய்க்கும் இருந்து 9 ஆண்டு நிறைவு நாள் சிறப்போடு முடித்து விட்டார்கள். அப்படியா? இப்ப நடப்ப போது 10வது ஆண்டு. அதற்காக பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை எனக்கு அழைப்பு அனுப்பியிருக்கிறார். நீ நானும் செல்ல வேண்டும். என்னுடைய தங்கை இருக்கின்றாலே அவளையும் மூவரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்காக தான் எதிர்பார்க்கிறேன். அப்படியாகட்டும் மாமா. புறப்படுங்க. பார்க்கலாம்.